எல்லாருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 வாரங்கள் பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன். ஒரு வாரம் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது வாரம் தொடங்குகிறது. 250 பாடல்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். பல தலங்களையும் பார்த்துவிட்டு குறிப்பாக அந்த திருநெல்வாயில் அறத்துறை என்கிற தலத்திற்கு போகிற பொழுது அங்கே அவருக்கு முத்துச்சிவிகை, முத்து கட்டு தொங்கவிடப்பட்டிருக்கின்ற வெண்குடை, முத்து அணிந்திருக்கிற தாளம், இவற்றையெல்லாம் சிவபெருமான் வழங்கினார். அவற்றை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர் போகிற ஊரிலெல்லாம் அந்த சங்கு முதலிய சின்னங்களை ஊதி ஞானசம்பந்தர் வருகிறார் என்பதை அறிவிப்பதும், அப்படி அறிவித்த பிறகு அங்கே போகிற பொழுது பல்லக்கிலிருந்து இறங்கி கோயிலுக்குள் போகிற பொழுது அந்த பெண்பற்ற குடை, அந்த வெண்குடை அவருக்கு மேலாக பிடிக்கப்பட்டு அவர் போவதும் என்பது அடுத்த தலங்களில் எல்லாம் நடந்தது. அப்படி அவர் பல தலங்களை பார்த்து கொண்டு சீர்காழிக்கு திரும்பி வந்து சேர்ந்தார் என்று போன வாரத்தில் நாம் கதையை நிறுத்தினோம். கதையல்ல, வரலாற்றை நிறுத்தினோம். இப்பொழுது அந்த தலங்களில் குறிப்பாக 2 தலங்கள் சொல்லப்பட வேண்டியவை. ஒன்று திரு எருக்கத்தம்புலியூர், இன்னொன்று திருச்சேயனூர். திரு எருக்கத்தம்புலியூர் ஏன் சொல்லப்பட வேண்டும் என்றால், அதற்கு முன்னாலே இருக்கிற தலத்திற்கு ஞானசம்பந்தர் போய் அங்கே பதிகம் பாடுகிற பொழுது அவர் கூடவே வந்து அந்த பதிகங்களை இசையில் மீட்டிக் கொண்டிருக்கிற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொன்னார் ஞானசம்பந்தரை பார்த்து, இதை அடுத்த அருகே இருக்கிறது திரு எருக்கத்தம்புலியூர், அது என்னுடைய ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர். எனவே என்னுடைய ஊருக்கு நீங்கள் வந்து எங்கள் சிவாலயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு பதிகம் பாடி பாராட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதனாலே அந்த தலம் சிறப்புடையதாகிறது. அந்த தலத்திற்கு அதே போல ஞானசம்பந்தர் போய் அங்கே அந்த இறைவனை பாடியதோடு மட்டுமல்ல, அந்த ஊரில் பிறந்த பாணனார் செய்கின்ற சிவத்தொண்டையும் அதிலே ஒரு பாடலில் வைத்து அந்த பதிகத்தை பாடினார். அதற்கு பிறகு அவர்கள் இன்னும் சில தலங்களை பார்த்து கொண்டே வருகிற போது திருச்சேயனூருக்கு வந்தார்கள். இந்த திருச்சேயனூர் எந்த வகையில் சிறப்புடையது என்று நீங்கள் யாராவது சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். திருச்சேயனூர் என்ன வகையில் சிறப்புடையது? திருச்செங்கலூர்லதான் நம்ம முருகப்பெருமான் வரும்போது கந்தர் இதுல வருது, அவர் வந்து திருச்செந்தூருக்கு போற வழியில வந்து அங்க பூஜை பண்ணார்னு சொல்றாங்க. திருச்செங்கலூர்ல. 2வது திருச்செங்கலூர்ல தான் நம்முடைய சண்டீச நாயனார் இருந்தது. ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நம்ம பெரிய சொற்பொழிவில் இருக்கிறோம். நாயன்மார்களில் மிகச் சிறந்தவராகிய சண்டீசர் பிறந்த ஊரு திருச்செங்கலூர். அங்க இருந்துதான் அவர். அதனால அந்த திருச்சேங்கலூருக்கு வந்த உடனே அங்க திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், பாடக பரிசு படைத்த திருச்சண்டீசர் என்று சொல்லுகிறார். சண்டீசர் என்ன பெற்றாராம்? பாதகத்துக்கு பரிசு பெற்றாராம். பாதகம், தன்னுடைய தந்தையின் கால்கள் 2ஐயும் ஒரு மகன் வெட்டுவது என்பது பாதகம் தானே. அந்த பாதகத்தை செய்தார் சண்டீசர். ஆனால் அதற்கு அவருக்கு சிவபெருமான் பரிசு கொடுத்தார். சண்டீச பதவியை கொடுத்து தான் சூடிய கொன்றை பூவும் தான் உண்ட உணவின் ஒழிந்த மிச்சிலும் இவையெல்லாம் சண்டீசனுக்கு உரியவை என்று சொல்லி அவனுக்கு ஒரு பரிசை கொடுத்தார். பாதக பரிசு படைத்த சண்டீசர் என்று அந்த திருச்சேங்கலூரில் பாடுகிறார். இவை அந்த நம்ம போன வாரம் பார்த்தவற்றில் நேரமின்மையால் விட்டு போன 2 செய்திகள். அந்த 2ஐயும் முடித்துக் கொண்டு நம்ம இப்ப இங்க வருவோம். அப்புறம் என்ன பண்ணாரு, எல்லாரோடு புறப்பட்டு சீர்காழிக்கு வந்தார். ஏற்கனவே இவர் திருநெல்வாயில் அறத்துறையில் சிவபெருமானுடைய அருளால் பல்லக்கு, அந்த வெண்குடை, ஊதுவதற்கு சின்னங்கள், இவற்றையெல்லாம் பெற்றது சீர்காழிக்கு பரவி விட்டது. அந்த செய்தி வேகமா பரவும். இது மாதிரி செய்தியெல்லாம் அப்படி பரவியதனால் எப்பொழுதுதான் இவர் திரும்ப சீர்காழிக்கு வருவார், நாம் அவரை மிகப்பெரிய முறையில் வரவேற்று அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று அந்த சீர்காழியில் இருக்கிற மக்கள் எல்லாம் விரும்பி காத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்தார். உடனே ஊர் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு அங்கே தோரணங்கள் நாட்டப்பட்டு அங்கே எல்லா வகையான பக்தி பாடல்கள் பாடப்பட்டு அவரை வரவேற்றார்கள். அந்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு சம்பந்தரும் ஏற்றுக்கொண்டு நேர எங்க போறாருன்னா வீட்டுக்கு போற நேர அந்த தோணியப்பர் கோயிலுக்கு போகிறார். அங்கே போய் இறைவனை வணங்கி விட்டு
அதற்கு பிறகு தங்களுடைய வீட்டிற்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அந்த அவருடைய தாயார் பகவதி அம்மாள் இந்த ஞானசம்பந்தரை வரவேற்று அவருக்கு திருஷ்டி சுத்தி போட்டு அவருக்கு திருநீற்றை அணிவித்து, அது திருநீற்று காப்பு என்று சொல்லி அதை அணிவித்து அவரை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறார். இதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். எப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் எவ்வளவு பெரியவர் என்று. அவருக்கு சிவபெருமானுடைய திரு அருள் முழுமையாக கிடைத்திருக்கிறது. உமையம்மையுடைய ஞானப்பாலை அவர் அருந்தி ஞானம் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு யாரோ வைக்கின்ற கண் திருஷ்டி வந்து அவரை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்காது. ஆனால் அது தன் ஞானசம்பந்தர் எவ்வளவு பெரியவர், அவரை பிறருடைய திருஷ்டி பாதிக்காது என்றெல்லாம் சிந்திக்கின்ற அறிவு பகவதி அம்மாவுக்கு இல்லையா என்றால், அறிவு இயல்பா உண்டு. ஆனால் மகனை நினைக்கிற பொழுதும் அந்த அறிவெல்லாம் மறந்து போய்விடுகிறது. தாய் உள்ளம் என்ன கருதும் என்றால், தன் மகன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அதையும் மீறி அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்று நினைக்கும். அதுதான் தாய் உள்ளம், அதுதான் கருணை. அந்த கருணையினாலே எப்படியும் அந்த தீமையை நாம் போக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று கருதி அவள் செய்யக்கூடியது என்ன? திருஷ்டி சுத்தி போடலாம். சிவபெருமானே நீ இவனை காப்பாற்று என்று சொல்லி சிவனுடைய திருநீற்று காப்பாக அணிவிக்கலாம். இதை அந்த தாய் செய்கிறாள். அது அவருடைய தாய் உள்ளத்தை காட்டுகிற இடம். அப்படி செய்த பிறகு அவரை வீட்டுக்குள்ளே வரவழைத்துக் கொள்கிறார்கள். அங்கே சில காலம் தங்குகிறார். அப்படி தங்குகிற பொழுது அவருக்கு 7 வயது நிறைவடைகிறது. அந்தணர் குடும்பத்தில் 7 வயது நிறைவடைகிற பொழுது உபநயனம் என்று ஒரு சடங்கு செய்வார்கள். அந்த சடங்கில் தான் முதலில் அந்த அந்தண சிறுவனுக்கு பூணூல் அணிவிக்கப்படும். அது இருபிறப்பு, 2வது பிறப்பு என்று சொல்லுவார்கள். தாய் வயிற்றில் பிறந்தது முதல் பிறப்பு. பூணூல் அணிந்து அந்தணனாக தன்னை அறிவித்துக் கொள்வது 2வது பிறப்பு. அந்த 2வது பிறப்பு 7வது வயது முடிவில் நடைபெறும். எனவே அந்த 7வது வயது முடிவில் உனக்கு உபநயனம் செய்ய வேண்டும், நாங்கள் அதை செய்ய விரும்புகிறோம் என்று அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தருக்கு அறிவித்தார். திருஞான சம்பந்தர் அதை ஏற்றுக்கொண்டார். சமுதாய பழக்க வழக்கங்களை நாம் தள்ளக்கூடாது. ஒரு மிகப்பெரியவர், அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. சும்மாவே பூணூல் அணிஞ்சுக்கலாம். அந்த பூணூல் அணிஞ்சுக்காமலே அவரு அந்தணர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட சமுதாய பழக்க வழக்கங்களை நாம் மீறக்கூடாது. அப்படி நாம் மீறினால் சாதாரண மனிதர்கள் எல்லாம் அதை பின்பற்ற மாட்டார்கள். நாமே அதை செய்து கொண்டால், அவ்வளவு பெரியவர் கூட இதை செய்து கொண்டார், நாமும் செய்து கொள்ள வேண்டும் என்ற மற்றவர்கள் அதை பின்பற்றுவார்கள். எனவே நான் உபநயனத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். உபநயனம் செய்யப்படுகிறது. அப்பொழுது அந்த சடங்குக்காக அந்தணர்கள் வந்து இருந்து மந்திரம் எல்லாம் ஓதுகிறார்கள். குறிப்பா காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லித்தான் பூணூல் அணிவிப்பார்கள். அப்படி மந்திரம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு, இந்த மந்திரம் தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அது உங்களுடைய பழக்கம். ஆனால் உண்மையில் இவையெல்லாம் மிகச்சிறந்த மந்திரங்கள் என்று சொல்ல முடியாது. இவற்றை விட மிகச்சிறந்த ஒரு மந்திரம் ஒன்று இருக்கிறது, அதை நான் சொல்லுகிறேன். எல்லாரும் உடனே அதை கேட்க தயாராக உட்கார்ந்தார்கள். அவர் சொன்னார் ஒரே வரியில, அந்தியில் மந்திரம் 5 எழுத்துமே என்றார். வேற ஒரு மந்திரமும் இல்ல. எல்லா மந்திரத்தையும் விட சிறந்தது எது என்று சொன்னால் சிவாய நம என்று சொல்லுகிற அந்த 5 எழுத்து தான். அந்த மந்திரம் இவை அனைத்தையும் விட ஆற்றல் வாய்ந்தது. காயத்ரி மந்திரத்தை விட, அல்லது மார்க்கண்டேயனுக்காக சொல்லப்படுகிற மந்திரத்தை விட, வேறு எந்த மந்திரத்தையும் விட அது ஆற்றல் வாய்ந்தது என்று சொன்னார். அப்ப எவ்வளவு எளிமையாக்கிட்டார் பாருங்க. ஏன்னா இப்பொழுது வடமொழி தெரிந்த அந்தணர்கள் வந்துதான் மந்திரம் சொல்லணுங்கிறது இல்லைன்ட்டாரு. நமக்கு தெரிந்த அந்த தமிழ் மொழியில் சிவாய நம என்கிற 5 எழுத்து மந்திரத்தை நாம் சொன்னால் அது எல்லா பலனையும் தரும், எல்லா வகையான சிறப்பையும் தரும் என்று சாதாரண மனிதனுக்கு இறைவனை அடைவதற்குரிய எளிமையான வழி எது என்பதை திருஞான சம்பந்தர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். மற்ற மந்திரங்களை விட, அந்த மந்திரங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் அந்த அந்தணர்களுக்கே சொல்லுகிறார், இந்த மந்திரங்களை விட உயர்ந்தது எது என்றால் 5 எழுத்து மந்திரம் தான் என்று சொல்லி அதை ஒரு பதிகமே பாடினார். அந்த பதிகத்துக்கு நமச்சிவாய பதிகம் என்று பெயர். அந்த பதிகத்தில் 10 பாடலிலும் சிவாய நம என்கிற எழுத்து வரும், அல்லது 5 எழுத்து என்கிற சொல் வரும். அப்படி பாடிய அந்த பதிகம் இன்றைக்கும் எல்லா ஆலயங்களிலும் முக்கியமான விழாக்களில் எல்லாம் பாடப்படுகிற ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் அவர் அந்த செய்தியை சொல்லுகிறார். 5 எழுத்து மந்திரம் தான் எல்லாவற்றையும் சொல்றார். ஆக அப்படியாக ஒரு வழியாக அந்த திரு உபநயனம் என்கிற சடங்கு முறை முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு சில நாட்கள் அந்த ஊரிலேயே தங்கியிருந்த ஞான சம்பந்தர் தந்தை இடத்திலே தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார்.
நான் இன்னும் பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்க விரும்புகிறேன், நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அப்ப அப்பா சொன்னாரு, இல்ல இல்ல விடைபெற வேண்டாம், உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, எனக்கு இப்பொழுது ஒன்றும் இங்கே முக்கியமான வேலை இல்லை, இன்னும் சில காலம் கழித்து நான் ஒரு வேள்வி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அதற்குரிய காலம் வரும் வரை நான் உன் கூட வருவேன், நீ செல்லுகிற தலங்களுக்கெல்லாம் நானும் வருகிறேன். ஏற்கனவே முதல்ல ஒரு முறை தல யாத்திரை போனார் இல்லையா, அப்ப தந்தை கூட வர வேண்டியது ஒரு அவசியமாக இருந்தது. ஏன்னா அது சின்ன குழந்தை, நடக்க முடியாது, தந்தை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு போனார். இப்ப அந்த அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு பல்லக்கு வந்துருச்சு, பல்லக்கை தூக்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு உடை மற்ற வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படுகிறது. எனவே இப்ப அவருக்கு கூட தந்தை வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனா தந்தையின் மனம் விரும்புகிறது, அதை நான் உன் கூடவே இருக்கணும், தாய் உன்னோடு எல்லா தளத்துக்கும் வர இயலாது, ஆனால் நான் வர முடியும், அப்படி வர விரும்புகிறேன். எப்பொழுது வரைக்கும்னா நான் ஒரு வேள்வி செய்யணும்னு நினைக்கிறேன், அதற்குரிய மனப்பக்குவமும் அதற்குரிய வயதும் அதற்குரிய நல்ல நேரமும் வருகிற வரை நான் உன் கூட வருவேன். உடனே ஞானசம்பந்தர் அதற்கு உடன்பட்டார். சரி வாருங்கள் என்று எல்லாருமா புறப்படுறாங்க. போற ஊருக்கெல்லாம் முதலில் அந்த சின்னத்தை வைத்துக் கொண்டு திருஞான சம்பந்தன் வருகின்றான், பாலராவாயர் வருகின்றார், பரசமய கோளரி வருகின்றார் என்றெல்லாம் அந்த சின்னங்களை ஊதி அறிவித்துக் கொண்டே போகிறார்கள். அங்கே போனவுடன் அந்தந்த ஆலயத்திற்கு முன்னால் பல்லக்கு நிறுத்தப்படுகிறது. அந்த பல்லக்கில் இருந்து இறங்கி உள்ளே சென்று ஆலயத்தில் அந்த சிவபெருமானை வணங்குகிறான். இந்த 2வது பகுதியாக நாம் இன்னைக்கு பார்க்கிற 250 பாடல்ல ஏறத்தாழ ஒரு 50 அல்லது 60 தலங்களினுடைய பெயர்கள் பட்டியலிடப்படுகிறது. சேக்கிழாரா இந்த தலத்துக்கெல்லாம் போனாருன்னு, திருச்சிராப்பள்ளிக்கு போனார், அங்க இருக்கிற கற்குடி மலைக்கு போனார், திரு எறும்பியூருக்கு போனார், அங்க இருக்கிற திருப்பராய்த்துறைக்கு போனார் என்றெல்லாம் அந்த தலங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்ப நம்ம 50 தலங்களையும் பட்டியலிட வேண்டும் என்பது நமக்கு இந்த சொற்பொழிவில் தேவையில்லை. நமக்கு எது தேவை என்றால், சில தலங்களில் அதிசயம் நிகழ்கிறது. பெரும்பாலான தலங்களில் அவர் பல்லக்கிலிருந்து இறங்கி உள்ளே போய் சிவபெருமானை வணங்குகிறார், ஒரு பதிகம் பாடுகிறார், அந்த பதிகத்தை யாழ்ப்பாணர் தன்னுடைய யாழில் இசைக்கின்றார், திரும்பி அடுத்த ஊருக்கு புறப்பட்டுறாங்க. இதுதான் பெரும்பாலான ஊர்ல நடக்குது. சில ஊர்களில் சில அதிசயங்கள் நடக்கின்றன. அந்த அதிசயங்கள் நடக்கிற தொகுதி தலங்களை மட்டும் நாம் வரிசைப்படுத்தினால் போதும். அது ஒரு 5-6 தலங்கள் வருகின்றன, அதை பார்க்கலாம். முதல்ல திருப்பாச்சிலாச்சிரமம் என்று ஒரு தலம். இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏறத்தாழ சோழ நாட்டை தாண்டி சேர நாட்டை நோக்கி போகிற மலைநாட்டு பகுதியில் இருக்கிறது. அங்கே ஆண்டவன் கொல்லிமழவன் என்பவன், கொல்லிமழவன் என்பவன் ஆண்ட பகுதி. அந்த பகுதியில் திருப்பாச்சிலாச்சிரமம் இருக்கிறது. இவர் வருவதற்கு சில நாட்கள் முன்னாலேயே அந்த ஊரில் என்ன நிகழ்ந்தது என்றால், அந்த கொல்லிமழவனுக்கு ஒரே மகள், அவள் இப்பொழுது கன்னிப்பெண் என்கின்ற பருவத்தை அடைந்திருக்கிறாள். ஆனால் அப்பொழுது அவளுக்கு ஒரு நோய் வந்தது. அந்த நோய்க்கு மருத்துவர்கள் பலரையும் அழைத்து மருந்து கொடுங்கள் என்று சொல்லி கேட்டு பார்த்தான். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த நோய்க்கு முயலகன் என்று பெயர், இந்த முயலகனுக்கு இன்னும் யாரும் மருந்து கண்டுபிடிக்கல, மருந்து கொடுத்து இதை சரி செய்ய முடியாது, இது விதிப்படி வருகின்ற ஒரு நோய், இதை நாங்கள் குணப்படுத்த இயலாது என்று சொன்னார்கள். அந்த முயலகன் நோய் என்ன செய்யும்னா, கால் கையெல்லாம் முடக்கி போட்டு அந்த நோயாளியை எழவே விடாமல் பண்ணிடும், இந்த நேரமும் படுக்கையிலே இருக்கிற மாதிரி. அப்படி ஒரு நிலை அந்த கன்னி பெண்ணுக்கு வருகிறது. ஒரே மகளாக அவளை பெற்ற தந்தைக்கு எப்படி இருக்கும்? அவன் இவ்வளவுக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய சிற்றரசன், அவனாலே கூட அதை ஒன்றும் செய்ய முடியலைன்னு அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆனால் அவன் ஒரு சிவபக்தன், அதனால என்ன பண்ணா, இதை தீர்க்கக்கூடிய ஒரே மருத்துவர் சிவபெருமான் தான். எனவே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு இவளை கொண்டு போய் அவருடைய சன்னதியில் இவளை படுக்க வைப்பேன் என்று சொல்லி தன் மகளை அந்த திருப்பாச்சிலாச்சிரமம் என்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே படுக்க வைத்தான். சிவன் சன்னதி வைத்து விட்டு இவனும் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறான். அரண்மனை காரியங்களை எல்லாம் மற்றவர்களை வைத்து செய்ய சொல்லிவிட்டு இவன் அங்கே கூடவே உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது ஒரு நாள் இந்த திரு சின்னங்கள் எல்லாம் ஊதப்படுகின்றன, சம்பந்தன் வருகிறான் என்ற அறிவிப்பு வருகிறது. இதை கேட்டவுடனே அந்த கொல்லிமழவன் என்ன செய்தான், தன் மகளை கூட விட்டுவிட்டு அவளுக்கு பாதுகாப்பா வேற சில பணியாட்களை மட்டும் வைத்து விட்டு இவன் புறப்பட்டு திருப்ப அரண்மனைக்கு போகிறான். எனக்கு இப்பொழுது கடமை வந்து விட்டது, ஞானசம்பந்தர் வருகிறார் என்றால் அவரை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் செய்வதற்கு நான் அரண்மனையில் இருப்பதுதான் சிறப்பு என்று கருதி தன்னுடைய அரண்மனைக்கு போகிறான். அங்கே இருந்து பணியாட்களுக்கு ஆணைகளை பிறப்பிக்கிறான். வீதி முழுவதும் தோரணம் கட்டுங்கள், நல்ல கோலங்களை போடுங்கள், நல்ல பக்தி பாடல்களை இசையுங்கள்,
அவர் வருகிற பொழுது அவருக்கு மாலை மரியாதைகளை செய்யுங்கள், பூரணகும்ப மரியாதையை செய்யுங்கள், அவரை வரவேற்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று அறிவிப்புகளை அடுக்கி ஆணைகளை வெளியிடுகிறான். அந்த ஆணைகள் எல்லாம் உடனடியாக செயற்படுத்தப்படுகின்றன. ஞானசம்பந்தர் வருகின்றார். அந்த ஊரினுடைய அலங்காரங்களையும் அந்த ஊர் தன்னை வரவேற்கிற அழகையும் பார்த்து கொண்டே வருகிறார். அப்பொழுது இந்த கொல்லிமழவனும் எல்லாருக்கும் முன்னாலே வந்து அந்த திருஞான சம்பந்தரின் பாதங்களில் பணிந்து அவரை வரவேற்கிறார். அவர்தான் இந்த பகுதியினுடைய மன்னன் என்பதை தெரிந்து கொண்டு திருஞான சம்பந்தர் அவருக்கும் வாழ்த்து கூறி அவரோடு வருகிறார். சம்பந்தர் கோயிலுக்கு தான் போவார்னு தெரியும். அதனால அவர் கூடவே இந்த மணவனும் வருகின்றான், கொல்லிமழவனும் வருகின்றான். அவர்கள் எல்லாரும் போய் கோயிலுக்குள்ளே நுழைகிறார்கள். போய் கோயிலுக்குள்ளே சிவபெருமானை வணங்குவதற்காக சிவன் சன்னதிக்கு ஞானசம்பந்தர் போகிற பொழுது அங்கே ஒரு பெண் படுத்துக் கொண்டிருப்பது அவருக்கு தெரிகிறது. அவருக்கு புரியல. சாதாரணமா கோயில்ல அது மாதிரி சன்னதியில் வந்து யாரும் படுக்க மாட்டாங்க. இவள் படுத்திருக்கிறாள். அதுவும் அவள் படுத்திருக்கிற நிலையிலேயே தெரிகிறது அவள் நோய்வாய்ப்பட்டவள் என்று. கால்களை முடங்கி படுத்திருக்கிறாள் என்பது தெரிகிறது. அதனால அவர் கேட்கிறாரு, என்ன இது? வேற ஒண்ணும் அவர் கேட்கல. என்ன இது, இது என்ன என்று கேட்கிறார். இது என்ன என்று கேட்ட உடனே மழவன் தன்னுடைய கதையை சொல்லுகிறான். இவள் என்னுடைய ஒரே பெண், கன்னி பெண். ஆனால் அவளுக்கு இந்த முயலகன் என்கிற நோய் வந்து விட்டது. இதை யாராலும் தீர்க்க முடியவில்லை. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் சிவன் சன்னதியில் கொண்டு வந்து படுக்க வைத்திருக்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னாரு, நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகத்தில் மங்கை இவள் வாட வயல் செய்வதுவோ இவர் மாண்பு என்று சிவபெருமானை குறித்து பாடினார். ஒரு பெண்ணை இப்படி வாடும்படியாக நீ வந்து செய்யலாமா? அதுதான் உனக்கு பெருமையா என்று கேட்கிறார். இவர் மாண்பு, மாண்புனா பெருமை. மங்கை இவள் வாட வயல் செய்வதோ இவர் மாண்பு, அதுதான் உனக்கு பெருமையா என்று சிவபெருமானை பார்த்து கேட்கிறார். நம்ம கேட்க முடியுமா? அந்த பிள்ளையின் தந்தை கூட கேட்க முடியுமா? கேட்டாலும் அதற்கு பலன் இருக்குமா? ஆனால் இவர் கேட்ட உடனே பலன் இருக்கிறது. அந்த பதிகத்தை 11 பாட்டும் பாடி அதனுடைய திருக்காலை காப்பை சாத்தியவுடன் அந்த பெண் எழுந்து நிற்கிறாள். இதுவரைக்கும் கையக்கால அசைக்க முடியாம படுத்திருந்தவ உடனே எழுந்து நிற்கிறாள். ஓடி வந்து தன் தந்தையின் பக்கத்தில் அவருக்கு பின்னாலே வந்து நிற்கிறாள். ஏன்னா கன்னி பெண், அவளுக்கு பிற ஆண்களை பார்க்கவும் கூட்டத்தை பார்க்கவும் வெட்கமா இருக்கும். அந்த வெட்கத்தை எல்லாம் மீறித்தான் அவ இது வரைக்கும் பேசாம படுத்து கிடந்தான் நோயினால. இப்பொழுது அந்த வெட்கத்தோடு ஓடி வந்து தன்னுடைய தந்தையின் பின்னாலே மறைந்து நின்றாள். தந்தை சொன்னார், இவர்தான் நம்முடைய சமயத்தில் மிக பெரியவர். அவர் பாடிய பாடலாலும் அவர் வைத்த வேண்டுதலாலும் தான் சிவபெருமான் உனக்கு அருள் செய்து உன்னை நோய் நீக்கி இருக்கிறான். அவர் பாதம் பணிவோம் என்று சொல்லி மகளையும் அழைத்துக் கொண்டு 2 பேரும் வந்து அந்த திருஞான சம்பந்தருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள். அவரும் அவர்கள் இருவருக்கும் திருநீர் கொடுத்து அவர்களை இன்னும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று வாழ்த்தி விட்டு அந்த கோயில்ல மற்ற சடங்குகள் முடிகிற மாதிரி கோயிலை வலம் வந்து சிவபெருமானை வணங்கி எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு அந்த தலத்தை விட்டு புறப்பட்டார். இப்படி இன்னமும் சில தலங்களில் இது மாதிரி சில அதிசயங்கள் நடக்கும். அதை மட்டும் நம்ம இன்றைக்கு வரிசையாக பார்ப்போம். அப்படி இந்த திருப்பாச்சிலாச்சிராமத்தில் முயலகன் நோய் வந்த பெண்ணின் நோயை தீர்க்கின்ற செயலை மிக சாதாரணமாக மிக எளிமையாக ஒரு 11 பாடல் மட்டும் பாடியதன் மூலம் அவர் செய்து கொடுத்தார். செய்து கொடுத்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். அந்த சோழ நாட்டு பகுதிகள் எல்லாம் நான் முன்னே சொன்னது போல திருக்கற்குடி, திரு பாச்சிலாச்சி, திரு எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி என்றெல்லாம் வருகிற பொழுது திருவானைக்காவுக்கு வருகிறார். திருவானைக்காவில் கோச்சங்கனான் என்று இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக இடம்பெறுகிற நாயன்மார் போன பிறவியில் சிலந்தியாக, எட்டுக்கால் பூச்சியாக அங்கே இருந்து அங்கே சில சிவத்தொண்டுகளை செய்தார். அது என்ன என்பதும் அதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு என்ன என்பதும் நம்ம கோச்சங்கனான் புராணத்தையே ஒரு வாரம் பார்ப்போம். அப்ப சொல்றேன். அங்க ஆக மொத்தம் அந்த சிலந்திக்கு கோச்சங்கனான் என்கிற சோழ மன்னனாக பிறக்கின்ற பிறவியை சிவபெருமான் அருள் செய்தான். அது இந்த திருவானைக்காவில் நடந்த நிகழ்வு. அதனால திருவானைக்காவுக்கு வந்தவுடன் அந்த கோச்சங்கனானுடைய வரலாற்றை குறிப்பிட்டு ஒரு பாடல் அமைத்து அந்த பாடலோடு கூட ஒரு பதிகத்தை 11 பாட்டு அங்கே பாடினார் ஞானசம்பந்தர். அப்படி சோழ நாட்டினுடைய பல தலங்களையும் வரிசையாக தரிசித்துக் கொண்டு வருகிறார். அப்படி வருகிற பொழுது அடுத்ததாக அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது பக்கத்திலே இருக்கிற கொங்கு நாட்டுக்கு போக வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் நினைக்கிறார். கொங்கு நாடு என்பது இன்றைய சேலம், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள், அந்த பகுதிக்கு போகணும்னு நினைக்கிறார். போகணும்னு நினைச்ச உடனே சரி என்று புறப்படுகிறார்கள். நனா என்பது இன்றைக்கு பவானி
கூடு சங்கமத்துறை என்று அழைக்கப்படுகிற இடம். அங்கே போனார். பக்கத்திலே திருப்பாண்டி கொடுமுடி, இன்றைக்கு வெறும் கொடுமுடி என்ற பெயரில் அந்த தலம் இருக்கிறது. அங்கே எல்லாம் போய் அங்கெல்லாம் சிவனை வணங்கி பாடல்களை பாடிக்கொண்டு இவர் போய்கொண்டிருக்கிறார். அந்த காலம் கார்காலம் முடிந்து பனிக்காலம் தொடங்குகிற நேரம். ஆவணி புரட்டாசி கார்காலம், அடுத்து வருகிற ஐப்பசி கார்த்திகை முன்பனி என்பார்கள், மார்கழி தை பின்பனி என்பார்கள். ரொம்ப கடுமையான பனி வருகிற காலம் மார்கழியும் தையும். இவர்கள் அந்த காலத்தில் தான் கொங்கு நாட்டிற்குள் போகிறார்கள். கொங்கு நாடு ஏற்கனவே மலை சூழ்ந்த இடம். எனவே அங்கே கோடையும் கடுமையாக இருக்கும். அதே போல கார்காலத்தில் மழையும் மிகுதியாக பெய்யும், பனிக்காலத்தில் பனியும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இவர்கள் போகிற நேரம் பனிக்காலம், கோடை அந்த பகுதி கொங்கு நாடு மலைப்பகுதி. அங்கே இவர்கள் போகிற பொழுது இந்த பனி மிகுதியாகி அங்கே எந்த மனிதனாலும் சாதாரணமா வாழ முடியல. சும்மாவே இருக்கிற பொழுது கூட அந்த பனி நடுக்குகிறது. எவ்வளவு போர்வையை போர்த்தி கொண்டாலும் அதை மீறி பனி அவர்களை துன்புறுத்துகிறது. அதை பனி நோய் என்றே குறிப்பிடுகிறார்கள். அந்த பனி நோய் எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறது. இவருடைய பரிவாரங்களாக இவர் கூடவே வருகிற ஒரு ஏறத்தாழ 100 பேர் இவர் கூட எப்பொழுதுமே வருவார்கள். அப்படி வருகிறவர்களிலெல்லாம் ஒரு 60-50 பேருக்கு அந்த பனி நோய் தாக்கம் ஏற்படுகிறது. உடனே அவர்களிலே ஒருவர் வந்து திருஞான சம்பந்தரிடத்தில் முறையிடுகிறார். இப்படி இந்த பகுதியில் பனி மிகுதியாக இருப்பதனால் எங்களில் பலருக்கு இந்த நோய் வந்து விட்டது, தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பயணம் வர முடியாது போல இருக்கிறதே, என்ன செய்யலாம்னா. உடனே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுகிறார். அவர் இறைவனிடத்தில் வேண்டுதல் வைப்பதெல்லாம் அந்த பதிகங்களின் வாயிலாகத்தான். அப்படி ஒரு பதிகத்தை பாடினார். அப்படி பாடுகிற பொழுது அந்த பதிகம் அவ்வினைக்கு இவ்வினை என்று தொடங்குகிற பதிகம். நீங்கள் இந்த தேவாரத்தை பார்க்கிற பொழுது பார்க்கலாம். அவ்வினைக்கு இவ்வினை என்று தொடங்குகிற பதிகம் இந்த திருநனாவில் அந்த பனி நோயை நீக்கிக் கொள்வதற்காக திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம். அந்த பதிகத்தில் திருக்கடை காப்பில் அவர் கடைசி வரியாக அமைத்தது எதே என்று சொன்னால், செய்வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று இறைவன் மீது ஆணையிடுகிறார். இந்த வினைகள் எல்லாம் இயல்பாக நடக்கின்ற வினைகள். செய்வினை, நீ செய்கிற செயல்பாடு. இங்கே வினை என்பது நம்ம தீவினை நல்வினை சொல்றோமே, அதல்ல, செயல்னு அர்த்தம். செய்வினை, இறைவனே நீ செய்கின்ற வினைகள் அடியவர்களை வந்து காயப்படுத்தக்கூடாது, பாதிக்க கூடாது. செய்வினை தீண்ட பெறா, அது அவர்களை தீண்டக்கூடாது. அது யார் மீது ஆணை? உண்மையில் ஆணை என்று திருநீலகண்டம் முடிக்கிறார். செய்வினை தீண்ட பெறா திருநீலகண்டம், அவ்வினைக்கு இவ்வினை என்று தொடங்குகிற பதிகத்தின் திருக்கடை காப்பு செய்வினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதை பாடியவுடன் அந்த 60 பேருக்கு மட்டுமல்லாமல் அந்த கொங்கு நாட்டு பகுதி முழுவதிலும் இந்த பனி நோய் அந்த பருவத்தில் இல்லை. அடுத்த வருஷம் மார்கழி தேயில தான் அது பனி வருது. இந்த ஒரு வருஷம் அந்த 2 மாதமும் பனி சுத்தமாக வராமல் அந்த மக்கள் அனைவருமே பனி நோயின் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். அப்ப இதுதான் சமயத்தினுடைய சிறப்பு, சமய பெரியவருடைய சிறப்பு. அவர் என்ன, யார் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று வேண்டுதல் வைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும் அவர் செய்யல, அவர் எல்லாருக்கும் செய்தார். அதுதான் நம்ம பழமொழியா சொல்றோம், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அவருக்காகத்தான் மழை பெய்யுது. ஆனா அவர் இருக்கிற இடத்துல மட்டும், அவர் தலையில மட்டும் பெய்யறது இல்ல, அவர் ஊர்ல மட்டும் பெய்யறது இல்ல, அந்த நாடு முழுவதும் பெய்யும். அது போல இங்கே ஞானசம்பந்தர் பாடிய இந்த பதிகம் பனி நோயை நீக்கியது. யாருக்கு நீக்கியது என்றால், அவருடைய பரிவாரத்தில் யாருக்கெல்லாம் பனி நோய் வந்ததோ அவர்களுக்கு மட்டும் நீக்கல, அந்த பகுதியையே அந்த பனி நோய் வராத அளவுக்கு அதனுடைய அந்த பருவநிலையே, கிளைமேட்டையே அது மாத்திடுச்சு. அப்படி மாற்றிய அளவுக்கு அந்த பாடலுக்கு, அந்த பதிகத்துக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. அப்படி திருஞான சம்பந்தர் பாடி அதிசயம் நிகழ்த்திய இன்னொரு தலம் இந்த திருநனா. அங்கே வந்து இந்த மாதிரி இதை பாடினார். இது 2வது பார்க்கிற, நம்ம இன்றைக்கு பார்க்கிற தலங்களினுடைய அதிசயங்களில் 2வதாக இருக்கிற இடம். அங்கே இது நடந்தது. அதற்கு பின்னால் அவர்கள் அதை சுற்றி முழுவதுமாக சுற்றி வந்தார்கள். பிறகு திரும்பவும் சோழ நாட்டுக்கு வருகிறார்கள். சோழ நாட்டில் இருக்கிற மற்ற தலங்களை பார்த்து கொண்டே வருகிறார்கள். இந்த கொங்கு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் ஏறத்தாழ ஒரு எல்லை கோடு போல அமைகிற இடம் கோவை. அந்த கோவையில் பட்டீச்சரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, பேரூர் என்று இன்றைக்கு சொல்கிறோம். அந்த பேரூரில் பட்டீச்சர என்று சொல்லுகிற கோவில் இருக்கிறது. அந்த ஆண்டவனுக்கு பட்டீஸ்வரர் என்று பெயர். இவர்கள் இப்படியே பல தலங்களை சுற்றி கோவைக்கு வந்து சேர்கிற பொழுது பருவநிலை மாறிடுச்சு. அந்த மார்கழி தை முடிஞ்சு மாசி பங்குனி வந்துருச்சு.
மாசி பங்குனி என்று வருவதற்கு இன்னும் பனி கொஞ்சம் கூட இருக்கிறது. அதுதான் தாண்டி வேனில் காலம் வரப்போகிறது. இவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது சித்திரை வந்துருச்சு, வேனில் காலம் வருகிறது, வெயில் தாங்க முடியாம அடிக்கிறது. அப்பொழுது இப்பொழுது மீண்டும் அந்த பரிவாரங்களுக்கு தொல்லை. என்ன தொல்லை? இப்ப பனி நோய் வரவில்லை, ஆனால் வெப்ப நோய் வரும் போல இருக்கிறது. வெம்மையை அவர்களால் தாங்க முடியவில்லை. அப்படி படு பயங்கரமான வெயில் அடிக்கிறது. அந்த வெயிலில் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டே வருகிறார்கள். அதுக்காக யாரும் பயணத்தை நிறுத்தல. ஞானசம்பந்தத்தை தொடர்ந்து வருகிறார். அவருக்கு வெயிலும் தாக்காது, பனியும் தாக்காது. ஏனென்றால் அவர் சிவபெருமானுடைய குழந்தை. ஆனாலும் கூட அவர் கூட வருகிறவர்களை அது தாக்குகிறது. அவர்கள் தயங்கித்தான் வர முடிகிறது. எனவே ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு இயல்பாக 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்தில் ஞானசம்பந்தர் போய் சேருவார் என்றால், இப்பொழுது அது 4 மணி நேர பயணமாக, 5 மணி நேர பயணமாக ஆகிவிடுகிறது. இந்த சூழ்நிலை காரணமாக, இந்த பருவநிலை காரணமாக மக்கள் படுமாறுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்பதனால். அப்படி வருகிற பொழுது அந்த வெப்பத்தை தாங்குகிற ஒரு துன்ப நிலையோடு ஞானசம்பந்தர் பயணத்தை தொடர்கிறார். பட்டீச்சரத்துக்கு போகிற பொழுது அதனுடைய எல்லைக்கு வந்த உடனேயே அவர்கள் இருக்கிற இடத்தில் வெயிலே படல. என்னன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. முத்து பந்தல் ஒன்று அவர்கள் மொத்த உருவத்துக்கும் மொத்த கூட்டத்துக்கும், ஞானசம்பந்தருக்கு மட்டுமல்லாமல் அவருக்கு குடை இருக்கிறது. ஆனால் அவரை சுற்றி வருகிற அந்த 100 பேருக்கும் சேர்த்து இப்பொழுது ஒரு பந்தல், அது முத்து அணிந்திருக்கிற பந்தல், முத்து பந்தல் என்று அதை சொல்லுகிறோம். அந்த முத்து பந்தல் இப்பொழுது அவர்கள் 100 பேருக்கும் மேலே அமைகிறது. யாரா இந்த முத்து பந்தலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஞானசம்பந்தர் நிமிர்ந்து பார்த்தால், 4 சிவ பூதங்கள் அந்த 4 மூலைகளிலும் இருக்கிற காம்புகளை பிடித்துக் கொண்டு அந்த முத்துப்பந்தரை இவர்கள் வருகிற திசையெல்லாம் இவர்களுக்கு நிழல் தருவதாக தூக்கி கொண்டு வருகின்றன. அவை காலில் தரையில் ஊன வேண்டியதில்லை. அதனால அந்தரத்திலேயே நின்று அந்த கம்பை பிடித்துக் கொள்கிறது. பிடித்துக் கொண்டு இவங்க வர்ற வழியெல்லாம் கூடவே வருகிறது. சிவபெருமான் உங்களுக்கு இதை அருள் பண்ண செய்தார், பட்டீச்சரர் இதை உங்களுக்கு அருள் செய்தார் என்று ஞானசம்பந்தரிடத்திலே அந்த பூதங்கள் சொல்லுகின்றன. அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு பட்டீச்சரருக்கு நன்றி சொல்லுவது போல பதிகம் பாடி நடந்து வருகிறார். அப்பொழுது அந்த பூதங்கள் நாங்கள் விடைபெற விரும்புகிறோம் என்று சொன்னார். உடனே இவர் சொன்னார், தன்னுடைய பரிவாரத்திலிருந்து சிலரை அந்த காம்பை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்த கம்பை பிடித்துக் கொள்ள பந்தல் இவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. சிவபூதங்கள் மறைந்து விட்டன. அந்த முத்துப்பந்தலோடு அதற்கு பிறகு செல்லுகிற தலங்களுக்கெல்லாம் அவர்கள் செல்லுகிறார். இது இப்பொழுது இன்றைக்கு பார்த்த வரிசையில் 3ஆவதாக நிகழ்ந்த ஒரு அதிசயம். ஆக திருப்பாச்சிலாச்சிரமத்தில் முயலகன் நோயை நீக்கியது, அடுத்து வந்த திருநனாவில் பனி நோயை நீக்கியது, இப்பொழுது பட்டீச்சரத்தில் வெம்மையை நீக்குவதற்கு முத்துப்பந்தல் பெற்று. அப்போ பருவத்தை எப்படியெல்லாம் மாற்ற முடியுது பாருங்க. பனியை மாற்ற முடிந்தது, இப்பொழுது வெயிலையும் மாற்ற முடிந்தது. அதுதான் அங்க முக்கியமா சேக்கிழார் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வரலாறு அதை சொல்ல வருகிறது. எதை பனியை மட்டும் மாற்றுவதல்ல ஞானசம்பந்தரின் அருள் அல்லது ஞானசம்பந்தரினுடைய ஆற்றல். அது பனியையும் மாற்றும், வெயிலையும் மாற்றும். ஆனால் பனியை மாற்றுவதற்கு பருவத்தையே மாற்றினார். வெயிலை அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா வெயில் நிச்சயம் மனிதனுக்கு தேவை. வெயில் இல்லாம மனிதன் வாழ முடியாது. வெயில் வேணும். வெயிலையே மொத்தமா நீக்கப்படாது. அதனால என்ன பண்றாரு, வெயில் அது பாட்டு அடிச்சுட்டு போகுது, நம்ம 100 பேருக்கும் வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு மட்டும் முத்துப்பந்தலை சிவபெருமான் அருளினார். ஆக சிவனுடைய அருளில் கூட எப்படியெல்லாம் நுட்பம் இருக்கிறதுன்னு பாருங்க. மக்கள் அனைவரையும் பாதிக்கிற தீமை வந்துவிடக் கூடாது என்பது அந்த அருள் நோக்கமாக இருக்கிறது. அதனால பனியையும் மொத்தமா நீக்கலாம். எல்லாருக்கும் அதனால வேற தீமை வராது, நன்மை மட்டும்தான் வரும். பனி நோய் வராது என்கிற நன்மை மட்டும்தான் வரும். ஆனால் வெயிலை மொத்தமா நீக்கப்படாது. வெயில் இல்லை என்றால் மனிதனுக்கு வாழ்க்கையே இல்லை. அவனுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் அதில் இருக்கின்றன. குறிப்பா வைட்டமின் டி இருக்கு. அதுதான் கண்ணினுடைய பார்வையை கூர்மைப்படுத்துவது, நோய் இல்லாமல் வைத்துக் கொள்வது. ஆக அந்த வெயிலை மொத்தமா இல்லாம பண்ணக்கூடாது. அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு, வெயில் அடிக்கும், ஆனால் உங்கள் 100 பேருக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்காது என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும் மேலே ஒரு முத்துப்பந்தலை அருளினார். இது இன்றைய நாம் பார்க்கிற தலங்களில் அடுத்து வந்த நிகழ்ந்த ஒரு அதிசயம். இந்த பட்டீச்சரத்துக்கு பிறகு அவர்கள் இன்னும் சோழ நாட்டு தலங்களுக்கு வருகிறார்கள். கொங்கு நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வந்தாங்க. அதனுடைய எல்லை பகுதியில் பட்டீச்சரம், திரும்ப சோழ நாட்டுக்குள்ள வந்தாங்க. அங்கே எல்லா தலங்களையும் பார்த்து கொண்டே வருகிறார்கள். திரு ஆவடுதுறை என்கிற தலத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தர் இடத்திலே விடை பெற்றுக் கொள்ள நினைக்கிறார். நான்
வேள்வி செய்ய வேண்டும் என்று நினைத்த காலம் நெருங்கி வந்து விட்டது. நான் வேள்வி செய்ய புறப்படலாம் என்று கருதுகிறேன். நல்ல நேரம் எனக்கு தோன்றிவிட்டது. அதனால் நான் உங்களோட விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். சரி, விடை கொடுக்க தயாரா இருந்தார் ஞான சம்பந்தர். ஆனால் தந்தை இடத்தில் ஒரு தயக்கம் இருந்தது. தந்தையே, என்ன தயக்கம் சொல்லுங்கள். வேற ஒண்ணும் இல்ல, வேள்வி செய்ய வேண்டும் என்றால் மிகுந்த செலவாகும். அதுக்கு வேண்டிய அளவுக்கு பணம் என்கிட்ட இல்ல. நீ ஏதாவது செய்ய முடியுமா என்று மகனை பார்த்து கேட்டான். மகன் சொன்னான், எனக்கு செல்வம் என்றாலே என்ன என்று தெரியாது. நான் அதை இதுவரை திரட்டியதில்லை, ஈட்டியதில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் சிவபெருமானுடைய பாதம்தான் என்று சொல்லி சிவபெருமானை நோக்கி ஒரு பதிகம் பாடினார். உனது அடி அல்லது ஒன்று அறியேன் என்று பாடினார். உனது அடி அல்லது ஒன்று அறியேன் என்று பாடி, என் தந்தைக்கு இப்பொழுது பணம் தேவைப்படுகிறது, அதை நீதான் தர வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம். நேரடியாக எனக்கு பணம் தான் கேட்கல. உனது அடி அல்லது மற்றொன்று அறியேன் என்று பாடினார். அதை பாடிய உடனேயே ஒரு பூதம் தோன்றியது, சிவபூதம். அதன் கையிலே ஒரு சிறு மூட்டை இருந்தது. அது சொன்னது, இந்த மூட்டை பொன் மூட்டை, பொற்கிழி. கிழி என்றால் மூடை, பொற்கிழி. இது பொன் நிறைந்த ஒரு மூட்டை. இதற்குள்ளே 1000 பொன் இருக்கிறது. இது திருஞான சம்பந்தருக்காக சிவபெருமான் அருளிய பொற்கிழி. இதை நான் இங்கே சிவபெருமானுடைய பலிபீடத்தில் வைக்கின்றேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயன்பெற வேண்டும். அது சிவபெருமானுடைய ஆணை, அவர் உங்களுக்கு தந்திருக்கிற அருள் என்று சொல்லி அந்த கிழியை, பொற்கிழியை அங்கே இருக்கிற பலிபீடத்தில் வைத்தார். அதை திருஞான சம்பந்தர் எடுத்துக்கொண்டு அப்படியே தன் தந்தையிடம் கொடுக்கிறார். அதை அவர் பிரிக்கவே இல்லை. அதுல இருந்து ஒரு பொற்காசை கூட அவர் எடுத்துக்கல. நேரடியா தந்தை இடத்தை கொடுத்து, இதில் 1000 பொற்காசுகள் இருக்கின்றன என்று அந்த சிவபூதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த 1000 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய், நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் மட்டும் என்று இல்லாமல் சீர்காழி முழுவதும் அந்த பல வேள்விகளை நடத்துங்கள், எல்லா அந்தணர்களையும் அதில் ஈடுபடுத்துங்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த செல்வம் இருக்கிறது. 1000 பொன் என்பது அத்தனை வேள்விகளை நடத்தக்கூடிய வாய்ப்புடைய ஒரு செல்வம். அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள், நிறைய வேள்விகளை செய்யுங்கள் என்று ஒரு வழியாக தந்தைக்கு விடை கொடுத்தார். அதற்கு பிறகு தந்தை அங்கே இருந்து அந்த பரிவாரத்திலிருந்து விலகி அவர் தன்னுடைய ஊராகிய சீர்காழியை நோக்கி போகிறார். அவர் போன பிறகு இவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி தொடர்கிற பொழுது தருமபுரம் என்கிற ஊருக்கு அருகே வருகிறார்கள். அந்த தருமபுரம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. அங்கே இன்றைக்கு ஒரு பெரிய சிவமடம் இருக்கிறது. அந்த மடாதிபதி பல கோயில்களை நிர்வகிக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த தருமபுரத்திற்கு வருகிறார்கள். அங்கே வருகிற பொழுது, அதற்கு முன்னாலே உள்ள தலத்துக்கு வருகிற பொழுதே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரிடத்தில் சொல்லுகிறார், அருகே இருக்கிற தலமாகிய தருமபுரம் என்பது என் தாய் பிறந்த ஊர். ஏற்கனவே அந்த பாணர் பிறந்த ஊராகிய திரு எருக்கத்தம்புலியூருக்கு போய் அங்கே சிவனை வணங்கி பதிகம் பாடி விட்டுத்தான் ஞான சம்பந்தர் வந்திருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்கிறார், அங்கே அருகே இருக்கிற தருமபுரம் என் தாய் பிறந்த ஊர். அதனாலே அங்கே நம்முடைய சிவபெருமானை பணிந்து நீங்கள் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று அவரிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிற ஞான சம்பந்தர், சரி வாங்க போவோம்னா. இப்ப இவருடைய ஊது சின்னங்கள் எல்லாம் அறிவிப்பதனாலே இவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லா அந்தணரும் ஓடி வருகிறார்கள், எல்லா பாணர்களும் ஓடி வருகிறார்கள். ஏனென்றால் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாய் பிறந்த இடம் இல்லையா, அவங்க ஆயா வீடு இருக்கிற ஊரு. அதனால அந்த ஆயா வீட்டினுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் அங்கே வருகிறார்கள். வந்து 2 பேரையும், திருஞான சம்பந்தரையும் வணங்கணும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் வணங்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதனால அவங்க எல்லாரும் திரண்டு வந்து 2 பேரையும் வணங்குகிறார்கள். 2 பேரும் ஆலயத்திற்குள் நுழைய போகிறார்கள். அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொன்னார், நான் திருஞான சம்பந்தரை சந்தித்து அவரோடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நட்பேற்றினை பெற்றவன். அதனால் அவருடைய பாடல்களை எல்லாம் அவர் பாட பாட நான் யாழிசையில் அமைத்து பாடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பு எனக்கு கிடைத்தது திருஞான சம்பந்தரின் அருள் என்று அவர் சொன்னார். இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்க, வந்தவங்க அவருடைய சுற்றத்தார் இல்லையா. எப்பொழுதுமே நம்முடைய உறவினர்கள் என்று வருகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளைத்தான் பெருமைப்படுத்த நினைப்பாங்க. தன்னுடைய உறவினன் தான் மிக பெரியவன் நினைப்பாங்க. அப்படி அவர்களும் நினைத்தார்கள், தருமபுரத்திலிருந்து வந்தவர்கள். அதனால அவங்க சொன்னாங்க யாழ்ப்பாணரை பார்த்து, உங்களுடைய யாழிசை அவருடைய பாடல்களுக்கு இன்னும் மெருகூட்டி இருக்கிறது. அதனால் தான் அவருடைய பாடல் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. இப்ப பாருங்க யாருக்கு பெருமை. நீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய யாழிசையில் பாடியதனால் தான்
ஞானசம்பந்தரின் தேவார பாடல்களே சிறப்பு பெற்றன என்று அந்த தர்மபுரத்திலிருந்து வந்த பாணர்கள், இவருடைய தாய் வழி உறவினராகிய பாணர்கள் அப்பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் முன்னிலையிலேயே சொல்லுகிறார். ஆனா ஞானசம்பந்தர் கோவிச்சுக்கல. என் பாட்டு இவருடைய ஆளி செய்யினால்தான் சிறந்ததுன்னு சொல்றீங்களே, அது நியாயமான அவர் கேட்கல. ஆனா இவர் கேட்டார். யாரு? பாணர் கேட்டார். உடனே அவரால் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. என்னுடைய யாழ் தான் அவர் பாடல்களை பெருமைப்படுத்தி விட்டது என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு. அவர் நேரடியாக ஞானப்பால் உண்டவர், 3 வயதிலேயே பாடியவர். அதனால் அவருடைய பாடல் தான் பெரியது. அதை யாழிசையில் மீட்டுவது எனக்கு நான் பெருமை சேர்த்துக் கொள்வதற்காக, எனக்கு நான் சில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு சந்தர்ப்பமே தவிர, என்னுடைய யாழ் இசை அவருடைய பாடல்களை செம்மைப்படுத்தியது என்றோ புகழ்பெற வைத்தது என்றோ சொல்லுவது நியாயம் இல்லை என்று உடனே நினைத்தார். சொல்ல போனா அவருக்கு உடனே உடம்பே நடுங்குனுச்சான். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே. அதனால இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், உறவு காரணமாக பேசுகிறார்கள், இவர்களை மன்னித்தருளுங்கள் என்று ஞானசம்பந்தரிடம் ஒரு வேண்டுதலை வைத்ததோடு நிற்காமல் இன்னொரு வேண்டுகோளையும் வைத்தார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஞானசம்பந்தர் பெருமானே, நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் எவ்வளவு முயன்றாலும் எந்த பண்ணில் பாட ஆரம்பித்தாலும் அந்த பண்ணுக்குள் அடங்காதபடி ஒரு பாட்டை பாடுங்க. ஒரு தேவார பதிகம் எப்படி பாட வேண்டும்? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னுடைய யாழிசையின் பண்களுக்குள், யாழிசையினுடைய ராகங்களுக்குள் அடங்காததாக ஒரு பாடலை பாடுங்கள், ஒரு பதிகத்தை பாடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். ஞானசம்பந்தர் புன்முறுவலோடு மாதர் மடப்பிடி என்று ஆரம்பிக்கின்ற பதிகத்தை பாடினார். அந்த மாதர் மடப்பிடி என்கிற பதிகத்துக்கு யாழ்மூரி பதிகம்னே பேரு. அது பாடி முடித்தவுடன் அதை யாழிசையில் மீட்டுவதற்கு எவ்வளவோ முயல்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ஆனால் கடைசி வரைக்கும் அதை அவரால் முழுவதுமாக இசைக்க முடியவில்லை. அது இசைக்க முடியாத தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டு அப்பொழுது சொல்லுகிறார், இந்த யாழினி எதுக்கு? ஏதோ உங்க பாட்டுக்கே பெருமை சேர்க்கும்னு சொன்னாங்க, இது இப்போ ஒரு பாட்டை கூட இசைக்க முடியல. அப்படிப்பட்ட யாழ் எனக்கு வேண்டாம், இதை நான் இனி தொடமாட்டேன், இதை தரையில் அடித்து உடைத்து விடுகிறேன் ஓங்குகிறார். அப்பொழுது அவர் கையை பிடித்துக் கொள்கிறார் ஞானசம்பந்தர். இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு நடக்காதீங்க. இந்த ஒரு பாடல் நீங்களே கேட்டு உங்கள் இசையில் அடங்க முடியாத பக்குவத்தோடு நான் பாடிய பாடல். ஆக இதற்கு முன்னே பாடிய பாடல்களை எல்லாம் நீங்கள் அருமையாக இசைத்திருக்கிறீர்கள். இதற்கு பின்னே நான் பாடப்போகிற பாடல்களையும் நீங்கள் இசைப்பீர்கள். உங்கள் யாழ் இசைக்கும். அதற்கு ஒரு யாழ் தேவை. இப்ப தூக்கி இந்த யாழை உடைக்காதீங்க, இதை வைத்துக் கொள்ளுங்கள். இனி நான் பாடுகிற பாடல்களை உங்களால் எந்த அளவுக்கு சுவையாக செம்மையாக இசைக்க முடிகிறதோ அதை தொடர்ந்து இசையுங்கள். தொடர்ந்து என்னோடு நீங்கள் எல்லா ஊருக்கும் வாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்முடைய பரிவாரத்துக்கும் நல்லது, சைவ சமயத்திற்கும் நல்லது என்று சொல்லி அந்த யாழை திரும்ப நீலகண்ட யாழ்ப்பாணரிடம் ஒப்படைத்தார். இப்ப யாழ் உடையல, ஆனா உடைக்க போனார் பாருங்க. அதனால இந்த பதிகத்துக்கு யாழ் முறிப்பதிகம் என்று பெயர். யாழை முறிக்க நினைக்க வைத்த ஒரு பதிகம் என்று. அது மாதர் மடப்பிடி என்று தொடங்குகிற பதிகம். எனக்கு நான் முன்னாலே ஒரு கூட்டத்தில் சொல்லி இருக்கிறேன், எனக்கு இசை அதிகமா இல்லை, என்னால பாட முடியாது, அதுக்கு குரலும் ஒத்துழைக்காது. அதனால நான் பாடல்களை முழுவதுமா பாடல. ஆனால் கேட்கிறவர்கள் தேவார புத்தகத்தை வைத்து தேவாரத்தை படிக்கிற பொழுது இந்த பாடல்களை இனங்காண வேண்டும் என்பதற்காக அந்தந்த பாடல்களுடைய தொடக்கத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பனி நோயை நீப்பதற்கு பாடிய பாடல் தொடக்கம் அவ்வினைக்கு இவ்வினை. அதுபோல இங்க யாழ்மொழியின் அமைப்பாக அமைந்த பாடலின் தொடக்கம் மாதர் மடப்பிடி என்பது. அந்த மாதர் மடப்பிடி என்கிற பதிகம் யாழ்மொழிக்காக பாடப்பட்ட பதிகம். அது அவருடைய வேண்டுதலுக்காகவே, யார் வேண்டுதல்? நீலகண்ட யாழ்ப்பாணரின் வேண்டுதலுக்காகவே பாடப்பட்ட பாடல். ஏன்னா அவங்களுடைய தாய்வழி உறவினர்கள் ஞானசம்பந்தரின் பெருமையை கூட ஒரு படி கீழே இறக்கி அந்த யாழ்ப்பாணருடைய யாழிசைதான் அதை தூக்கி நிறுத்துகிறது என்று சொல்வது போல சொல்லிவிட்டார்கள். அதனால அது தவறு என்று அவர்களும் உணர வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு பதிகத்தை பாடச் சொல்லி பாணனார் வேண்டிக் கொண்டார். அப்படியே ஞானசம்பந்தர். இப்ப ஞானசம்பந்தனுடைய அறிவாற்றலை பாருங்க. வேணும்னா நல்லா யாழ்ல இசைக்கிற மாதிரி பாடுறாரு, வேணும்னா யாழ்ல இசைக்க முடியாம பாடுறார். அப்படித்தான் முன்னையே நான் சொன்னேன், யாப்பிலும் அவர் பலவற்றை செய்திருக்கிறார். ஓரடி என்று ஏகபாதம் என்று ஒரு பதிகம், 11 பாட்டு, 11 பாட்டு இல்ல 11 வரி, ஒவ்வொரு வரியும் ஒரு பாடம். அப்படி அவ்வளவு முக்கியமான செய்திகள் அனைத்தையும் அந்த ஒரு வரியிலேயே சொல்லிடுவார்.
ஏகபாதம் என்றால் ஒரே அடி அப்படின்னு அர்த்தம். ஒரே அடியில் 11 பாட்டு, ஒவ்வொரு அடி ஒவ்வொரு பாட்டு. அப்புறம் ஈரடி என்று ஒரு பதிகம், ஒவ்வொரு பாட்டுலையும் 2 அடி மட்டும் இருக்கும், 4 அடி இருக்காது. ஈரடி மேல் வைப்புன்னு ஒரு பதிகம், 2 அடியை சொல்லிவிட்டு கூட ஒரு 2 சீர் அல்லது 3 சீர் எக்ஸ்ட்ராவா வச்சிருப்பார். ஈரடிக்கு மேலே வைக்கப்பட்ட பகுதி ஈரடி மேல் வைப்பு. இது 4 அடி மேல் வைப்பும் உண்டு, 4 அடி பாடி அப்படி மேலே வைக்கிறதும் உண்டு. இடைமடக்கு சொன்னா 2வது அடியில் வருகிற 3-4 தொடர்கள் அப்படியே 3வது அடியில ஆரம்பிக்கும். அப்படி அப்புறம் 3வது அடி வித்தாங்கனால போய் 4வது அடி தன்னால வரும். அதுக்கு இடைமடக்குன்னு பேர். இப்படி யாப்பில் என்னென்ன அதிசயங்கள் செய்ய முடியுமோ, யாப்பில் என்னென்ன நுட்பங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்தார். அதுக்கு காரணம் என்ன? அவர் உண்ட ஞானப்பாலில் உவமையிலா கலைஞானம் அவருக்கு கிடைத்தது என்று சேக்கிழார் சொன்னார். அந்த உவமையிலா கலைஞானத்திலே ஒன்றுதான் இப்பொழுது யாழ்மூறி பாடியது. யாழில் இசைக்கிற மாதிரி பாடியவர், யாழில் இசைக்க முடியாதபடி பாடுங்கள்னு அதையும் பாடினார் பாருங்க. அது எந்த சவாலையும் ஏற்றுக்கொள்ளுகிற அறிவாற்றல், குறிப்பாக புலமை. அந்த புலமை அவருக்கு வந்தது ஞானப்பாலை உண்டதனால் அவருக்கு ஏற்பட்ட உவமையிலா கலைஞானம். அதிலே அவர் இந்த யாழ்மூறி பாடலை பாடி அந்த பதியத்தை பாடினார். அது எல்லாரும் வரவேற்று வாழ்த்தினார்கள். அப்படி ஒரு வழியாக அந்த தருமபுரத்தினுடைய நிகழ்வை முடித்துக் கொண்டு அடுத்து இருக்கிற தலங்களுக்கு போனார். அப்படி போகிற பொழுது திருச்சாத்தமங்கை என்கிற தலத்திற்கு போனார். உங்களுக்கு தெரியும், சாத்தமங்கை என்பது திருநீலநக்கருடைய ஊர். அவருடைய ஊரில் அவர் அயவந்தி என்கிற கோயிலை அமைத்து அதிலே அவர் சிவனை வணங்கி கொண்டிருப்பவர். அவருடைய ஊருக்கு இப்பொழுது ஞானசம்பந்தர் போகிறார். ஞானசம்பந்தர் வருகிறார் என்ற செய்தி அந்த சின்னங்களின் மூலமாக அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டவுடன் திருநீலநக்கர் அந்த ஊரினுடைய அந்தணர் குழுவுக்கு ஒரு தலைவர் போல வாழ்கிறவர். எனவே அவர் உடனே எல்லாருக்கும் சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த ஊரை அலங்கரிக்க சொன்னார். அந்த ஊருக்கு வருகிற ஞானசம்பந்தருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். அப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு திருநீலநக்கருடைய ஊராகிய திருச்சாத்தமங்கையில் திருஞான சம்பந்தருக்கு கிடைத்தது. அவரை வரவேற்றார்கள். தங்களுடைய வீட்டிற்கே அழைத்து சென்று அவர்களுக்கு விருந்து வழங்கினார். அப்பொழுது பாணரையும் அங்கே அழைத்து சென்று அவர்களுக்கு விருந்து வழங்கினார்கள். இது நான் ஏற்கனவே திருநீலநக்க நாயனாருடைய வரலாற்றில் நாம் பார்த்த செய்தி. இப்படி சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் பல செய்திகள் 2 முறை 3 முறை வரும். ஏன்னா அவர் வரலாற்றையும் அதை சொல்லணும், இவர் வரலாற்றையும் சொல்லணும். அதனால இப்ப இவர் வரலாற்றில் சொல்கிறார். ஏற்கனவே அவர் வரலாற்றில் சொன்னார். சாத்தமங்கையில் திருநீலநக்கர் என்னென்ன செய்தார் என்று சொல்லுகிற பொழுது அவர் இந்த குற்றத்தை வரவேற்றார் என்பதும், அப்பொழுது அவர்கள் எல்லாம் அந்த வீட்டிலேயே தங்க நேர்ந்தது ஒரு இரவு என்று சொல்லுகிற பொழுது, இரவு தங்குவதற்கு பாணருக்கு இடம் கொடுங்கள் என்று ஞானசம்பந்தர் கேட்டுக்கொண்டதும், அந்த பாணரை தன் வீட்டில் வேள்வி தீ வளர்க்கின்ற இடத்தில் அந்த தீக்கு அருகிலேயே, அது எரிந்து கொண்டிருக்கிற பொழுதே அதற்கு அருகிலேயே பாணரை கொண்டு போய் உட்கார வைத்தார். அப்படி உட்கார வைத்தவுடன் அந்த வேள்வி தீ வலஞ்சுழித்து எரிந்தது என்கிற செய்தியெல்லாம் நாம் ஏற்கனவே நீலநக்கர் வரலாற்றில் பார்த்தோம். அதை இங்கே மீண்டும் சேக்கிழார் நினைவுபடுத்துகிறார். திருநீலநக்கருடைய ஊராகிய சாத்தமங்கைக்கு போனவுடன் அந்த பரிவாரத்திற்கெல்லாம் ஒரு முழுமையான நல்ல வரவேற்பு கொடுத்து அவர்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து வழங்கினார் திருநீலநக்கர். அந்த விருந்தை உண்டவர்கள் எல்லாம் இரவு அங்கேயே தங்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். எல்லாரும் தங்கினார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று பாணருக்கும் அவர் மனைவி மதங்க சூடாமணிக்கும் வீட்டிற்குள்ளேயே வேள்வி தீ வளர்க்கிற இடத்திலேயே இடம் கொடுத்தார். அது இறைவனை நெருங்க முடியாத தீண்டாமைக்கு உட்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் இப்படி வரலாமா என்று இறைவன் அதை தடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் வரலாம், அவர்கள் நல்ல பக்தி உடையவர்கள், எனக்கு வேண்டியது ஜாதி அல்ல பக்தி தான், பக்தி உடையவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அதற்கு அடையாளமாக அந்த வேள்வி தீ வலஞ்சுழித்து இருந்தது என்கிற செய்தியை எல்லாம் பார்த்தோம். அப்படி திருநீலநக்கருடைய திருச்சாத்தமங்கையில் சில நாட்கள் தங்கிய பிறகு திருச்செங்காட்டங்குடிக்கு போகிறார். அதுவும் அருகில் இருக்கிற ஊர். அது சிறு தொண்டருடைய ஊர். அது சிறு தொண்டர் அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால சிறு தொண்டருடைய ஊருக்கு போனார். சிறு தொண்டரை சந்தித்தார். 2 பேருமாக அங்கே இருக்கிற கணபதீச்சரம் என்கிற சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வணங்கினார்கள். சில நாட்கள் திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்டரோடு தங்கினார். அதற்கு பிறகு மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு நான் வேறு தலங்களை பார்க்கிறேன் என்று தல பயணமாக அடுத்து அங்கே இருந்து புறப்படுகிறார். திருச்செங்காட்டங்குடியிலிருந்து புறப்பட்டு அந்த திருநீல நக்கருடைய அந்த ஊரையும் பார்த்துவிட்டு அவர்கள் 2 பேரையும் விட்டு அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற பொழுது அவர் அதற்கு அடுத்து திருநள்ளாற்றுக்கு போகிறார்.
திருநள்ளாற்றில் சிவபெருமானை வணங்கி போகம் மார்த்த பூமுலையாள் என்று ஒரு தொடங்குகிற ஒரு பதிகத்தை அங்கே பாடுகிறார். இந்த பதிகத்திற்கு வேறொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு என்ன என்பது நாம் அடுத்த ஞானசம்பந்தர் வரலாற்றினுடைய அடுத்த பகுதிகளை பார்க்கிற பொழுது அதை சொல்லுகிறேன். ஓரளவு உங்களில் சிலருக்கு இப்பொழுதே தெரிந்திருக்கலாம், ஆனாலும் அதை நான் அப்பொழுது சொல்லுகிறேன். அதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், ஒரு ஆர்வத்தூண்டலாகவும் இருக்கிறது. அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியணும். போகமார்த்த பூமுலையாள் என்பது ஒரு மிகச்சிறந்த பதிகம். அந்த பதிகத்தை அவர் திருநள்ளாற்றில் பாடினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருநள்ளாறு என்பது இப்பொழுது இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது, காரைக்காலில் இருந்து அருகில் இருக்கிறது. அதுதான் சனீஸ்வர பகவானுக்காக தனியாக எல்லாரும் போய் வணங்குகிற இடம். நலனுடைய துன்பங்களை எல்லாம் சனீஸ்வர பகவானை அங்க திருநள்ளாற்றில் போய் நலன் வணங்கியவுடன் தான் அவனுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கின என்று நலபுராணம் நமக்கு சொல்கிறது. அந்த திருநள்ளாற்றுக்கு போனார். அங்கே போகமார்த்த பூமுலையாள் என்கிற பதிகத்தை பாடினார். பாடிவிட்டு இந்த திருநள்ளாற்றிற்கும் திருச்செங்காட்டங்குடிக்கும் இடையில் திருமருகல் என்று ஒரு ஊர், அதுவும் ஒரு சிவத்தலம். அங்கே ஒரு சிறந்த சிவன் கோவில் இருக்கிறது. அங்கே அருகிலேயே ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்தில் பயணிகள் தங்குவார்கள். அப்படி அந்த மடத்தை நோக்கி மடத்துக்கு போகணும்னு இவர் போகல, இவர் போறது கோயிலுக்கு போகணும்னு போறாரு. திருமருகலில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று தன் பரிவாரத்தோடு திருமருகலுக்கு திருஞான சம்பந்தர் புறப்பட்டு போறார். அங்க பக்கத்திலே ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்தில் ஒரு வணிக குலத்தை சேர்ந்த ஒரு இளைஞனும் ஒரு கன்னி பெண்ணும் ஒரு நாள் வந்து தங்குகிறார்கள். அப்படி தங்கிய இரவில் ஒரு பாம்பு வந்து அந்த வணிக இளைஞனை தீண்டி விடுகிறது. அவன் இறந்து விடுகிறான். உடனே அந்த பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறான். வேற யாரும் அல்ல, அவங்க 2 பேர் மட்டுமே வந்திருக்கிறாங்க. அவன் இப்ப பாம்பு தீண்டி செத்து போனான். என்ன செய்யறதுன்னு அந்த பெண்ணுக்கு தெரியல. மிகுந்த அவலத்தோடு மிகுந்த துன்பத்தோடு பெரும் குரல் எடுத்து அழுகிறான். என்னுடைய துன்பத்தை தீர்ப்பார் யாரும் இல்லையா என்று கேட்டு கேட்டு அழுகிறாள். அந்த அழுகை சத்தம் இவர்கள் திருமருகல் கோயிலுக்கு போகிற பொழுது காதிலே விடுகிறது. ஏன்னா கோயிலுக்கு பக்கத்துல மடம், உங்க கோயிலுக்கு போறாங்க, பக்கத்துல இருக்கிற மடத்தில் ஒரு பெண் பெரும் குரல் எடுத்து அழுகிறாள். அதுவும் வாய்மொழி வார்த்தைகளை சொல்லி அழுகிறாள். நம்முடைய நகரத்தார் குடும்பங்களில ஒப்பாரி என்பது அருமையான பாடல் அமைப்பு. அந்த ஒப்பாரியையும் தாராட்டையும் கேட்டுத்தான் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார். அதனால அந்த ஒப்பாரி பாடலை போல இப்பொழுது இந்த பெண் ஒப்பாரி வைத்து பாடுகிறாள். ஐயோ, என்னுடைய கணவனை மட்டும் நம்பி, கணவன் இல்ல, என்னுடைய இந்த உறவினராகிய இளைஞனை மட்டுமே நம்பி நான் இந்த ஊருக்கு ஹலோ, அண்ணா கேட்கல, எல்லாம் கேக்குதா எல்லாருக்கும்? இல்லண்ணே கேட்கலண்ணே. அவங்க எதுவும் வந்து வெளியே கேட்கலைங்க. போயிட்டாங்க அண்ணன், தெரியல. இல்ல வாய்ஸ் கேட்கல. ஆனா இருக்காங்க, இதுல வருது இதெல்லாம் பேரெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது. வாய்ஸ்ல ப்ராப்ளம். வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பாப்போம். ஏன்னா மருகலோட முடியுது இந்த இந்த பகுதி, திருமருகல் நிகழ்ச்சியோட. அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தேன். அந்த பெண் அழுகிறாள். அதனால இவர்கள் வருகிறார்கள். வருகிற பொழுது அந்த கோயிலுக்குள்ளே நுழைய போற பொழுது அந்த மடத்தில் இருந்து அழுகை ஒலி கேட்கிறது. உடனே திருஞான சம்பந்தர் கோயிலுக்குள்ள அப்புறம் போகலாம், வாங்க அது என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மடத்துக்கு போகிறார். அங்கே போய் அந்த பெண்ணை பார்த்து, உனக்கு என்ன துயரம், ஏன் அழுகிறாய், அதை எங்களிடத்தில் சொல் என்று கேட்டான். அவ இதுவரைக்கும் என்ன சொல்லி அழுதுகிட்டு இருந்தா, என்னுடைய இடரை தீர்ப்பதற்கு யாரும் இல்லையா என்று கேட்டு அழுது கொண்டிருந்தார். இப்ப இடரை தீர்க்கிறேன் என்று ஒருவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல சிவப்பழமாக இருக்கிறார்.
அதனாலே அவர் இந்த பெண் உடனே வேகமாக தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார். நான் இங்கே பக்கத்திலே இருக்கிற வைப்பூர் என்கிற ஊரை சேர்ந்தவள். அந்த வைப்பூரில் தாமன் என்று ஒரு வணிகன் இருக்கிறான். அவனுக்கு 7 பெண் குழந்தைகள். நான் 7வது பெண். அவனுடைய 7 பெண் குழந்தை அவன் இந்த அருகே சடலமாக கிடக்கின்ற இளைஞன் இருக்கிறானே, இவன் அந்த வைப்பூர் தாமனுடைய தங்கை மகன். மாமன் தாய்மாமன் முறை தாமன் இவருக்கு, இந்த இழந்து கிடப்பவருக்கு. இந்த தங்கை மகனை பார்த்து அந்த தாமன் என்ன சொல்லியிருந்தான், என்னுடைய மக்கள் பெண் மக்களில் மூத்தவளை உனக்குத்தான் திருமணம் செய்து தருவேன் என்று சொல்லியிருந்தான். அதை நம்பி அந்த இளைஞனும் அவளோடு காத்திருந்தான். ஆனால் அந்த காலத்து திருமண முறையில் எப்படி என்று சொன்னால், இப்ப நம்ம வரதட்சணை என்று பெண் வீட்டார் கொடுக்கிறோம். அந்த காலத்தில் மாப்பிள்ளை வீட்டார் பணம் கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி பணம் கொடுக்க அந்த வணிகர் குலத்தைச் சேர்ந்த பல செல்வர்கள் முன் வந்தார்கள். அந்த தாமனுடைய மகள் அழகாக இருக்கிறாங்கிறதுனால உடனே அவன் என்ன பண்ணா, அந்த செல்வத்தை வாங்கி கொண்டு மூத்த மகளை அந்த வணிகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். இந்த தாய்மாமன் தங்கை மகன் ஓடி போய் அழுதான், என்ன மாமா என்னை ஏமாத்திட்டீங்களே என்று. அவர் சொன்னாரு, கவலைப்படாத, எனக்கு 7 மகள் இருக்கிறார்கள், எனவே நான் 2வது மகளை உனக்கு தருகிறேன். பிறகு 2வது மகள் திருமண பருவத்தை எழுதுகிற பொழுதும் கூட என்ன ஆயிற்று, அதே போல வேறொரு செல்வன் மிகுந்த செல்வம் கொடுத்தா, அவளையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அப்ப 3வது மகளுக்கு தர்றேன். இப்படியே 6 மகள் வரைக்கும் சொல்லிக்கொண்டே வந்தார். 6 மகளையும் வேறு வேறு வணிகர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். 7வது மகளை தருகிறேன்னு சொன்னாரு. ஆனா சொன்ன பிறகு என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. அவருக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆனா 2 பேருக்குமே ஒரு மனத்தில் உறுத்தல் இருந்தது. இவர் 7வது பெண்ணையும் அது மாதிரி பண்ணி விடுவாரு. அந்த உறுத்தல் அந்த 7வது பெண்ணுக்கும் வந்தது. அவ என்ன பண்ணா, உடனே தன்னுடைய அத்தை மகனை பார்த்து, இவர் நிச்சயமா உன்னை ஏமாத்தத்தான் செய்வாரு, அவர் காசாசு பிடிச்சவர், அதனால வா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு தனியா வெளியில போய் வேற ஏதோ ஒரு ஊரில் நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ்வோம் என்றான். சரின்னு அவனும் ஒப்புக்கொண்டான். அந்த அடிப்படையில் நானும் இந்த என்னுடைய முறை மாப்பிள்ளையும் புறப்பட்டு திருமருகலுக்கு வந்தோம். இன்று இரவு மடத்தில் தங்கிவிட்டு நாளை போய் சிவபெருமானை வணங்கி திருமணம் செய்து விடுவோம் என்று ஏற்பாடோடு இங்கே தங்கினோம். இரவில் பாம்பு திருண்டி அவன் இறந்து விட்டான், நான் என்ன செய்வேன் என்று அழுதார். இதை கேட்ட உடனே திருஞான சம்பந்தர், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நான் மீட்கிறேன் என்று சொல்லி ஒரு பதிகத்தை பாடினார். அதிலே அவர் சொன்னார், உனக்கு இது அழகா என்று கேட்கிறார். யார? சிவபெருமானை பார்த்து. உனக்கு இது அழகோ, உனக்கு இது மாண்போ, என்ன செய்திருக்கிறாய் நீ? இவருடைய மனம் வாடும்படி செய்திருக்கிறாய். இந்த இழையாள் உள் மகிழ்வு உனக்கு நீதியோ, உனக்கு நியாயமோ என்று இறைவனை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்டு சாடி அவரை ஏசி பாடுகிறார். அதை பாடியவுடன் அந்த பதிகம் திருக்கடை காப்பு சாத்தியவுடன் அவன் தூக்கத்திலிருந்து எழுந்தவனை போல எழுந்து உட்கார்ந்து விடுகிறான். உடனே அவர் 2 பேரையும் வாழ்த்தி அந்த ஊர் ஆலயத்தில் அவர் 2 பேருக்குமே திருமணம் செய்து வைத்து, நீங்கள் இனி நல்ல மணமக்களாக வாழுங்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு அவர் சாமி தரிசனம் பண்றார். இதுதான் அருளாளர்களுடைய வாழ்க்கை முறை. பிறருக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை நீக்கிவிட்டுத்தான் தங்கள் வாழ்க்கையிலேயே அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இவர் கோயிலுக்கு தானே போனாரு, அழுகை சத்தம் கேட்டா சரி சாமியை கும்பிட்டு போய் பார்ப்போம்னு நினைக்கலாம்ல. இல்ல, அவர் சாமி கும்பிடுவது அவருக்கு முக்கியம் இல்லை. ஆனால் கேட்கின்ற அழுகை குரல், துன்ப ஒலி எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டு அவர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு முதன்மையாக தெரிகிறது. அப்படி நீக்கியதுதான் திருமருகல் வரலாறு. அதை செய்துவிட்டு திரும்ப அவர் அருகே இருக்கிற புகலூருக்கு, பூம்புகலூருக்கு போகிறார். பூம்புகலூர் என்பது முருகநாயனார் வாழ்கிற இடம். முருகநாயனார் வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவர் மலர்களை பறித்து மாலை கட்டி இறைவனுக்கு நாள்தோறும் அந்த மலர் தொண்டு செய்பவர். அவரோட அங்கே ஒரு மடம் வைத்திருக்கிறார். அந்த மடத்துக்கு போகிறார்கள் பூம்புகலூருக்கு இந்த திருஞான சம்பந்தரின் பரிவாரங்கள். இவர்கள் அங்கே வருகிறார்கள் என்று தெரிஞ்ச உடனே அங்கே இருந்து திருநீல நக்கரும் வருகிறார். தெங்காட்டங்குடியிலிருந்து திருத்தொண்டரும் வருகிறார் அந்த பூம்புகலூர் மடத்துக்கு. அங்கே செங்காட்டங்குடியிலிருந்து வந்த சிறுத்தொண்டர் ஞானசம்பந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நீங்கள் இன்னும் ஒரு முறை திருச்செங்காட்டங்குடிக்கு வர வேண்டும். திருமருகலுக்கு போறதுக்கு முன்னால அவர் திருச்செங்காட்டங்குடிக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா இப்ப என்ன கூப்பிடுறாரு, மறுபடியும் கூப்பிடுறாரு சிறுத்தொண்டர், நீங்கள் இன்னும் ஒரு முறை திருச்செங்காட்டங்குடிக்கு வர வேண்டும், கணபதி ஈஸ்வரத்தை வணங்க வேண்டும். சரி, நான் இங்கே திருமருகலில் இந்த
பூம்புகலூரில் இருக்கிற இறைவனை வணங்கி அவரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு நான் செங்காட்டங்குடிக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் தன் பரிவாரத்தோடு புகலூர் ஆண்டவன் கோயிலுக்கு போகிறார். அங்கே கூடவே சிறு தொண்டரும் வருகிறார். எல்லாரும் போய் அங்கே சாமி கும்பிட போறாங்க. அங்க போய் பதிகம் பாடலாம்னு ஞானசம்பந்தர் நினைக்கிற போதே என்ன ஆச்சா, அங்க இருக்கிற இறைவனுடைய காட்சி மறைந்து அந்த இறைவன் இருக்கிற இடத்தில் கணவதீச்சரத்தில் இருக்கிற இறைவன் எப்படி இருப்பான்? 2 சிவலிங்கம் தான். ஆனால் இந்த சிவலிங்கத்துக்கு சில தனி அடையாளங்கள் உண்டு, அந்த சிவலிங்கத்திற்கு சில தனி அடையாளங்கள் உண்டு. அப்படி இந்த அடையாளங்கள் மறைந்து அந்த அடையாளங்கள் சிவலிங்கத்துடைய திருமேனியில் தெரிந்தது. ஆஹா, இந்த திருப்புகலூரிலேயே எனக்கு திருச்செங்காட்டங்குடி காட்சியை அவர் காண்பித்து விட்டார். எனவே நான் திருச்செங்காட்டங்குடிக்கு இனி தனியாக போக வேண்டாம் என்பதுதான் இறைவனுடைய முடிவு போல என்று கருதி அதை சிறு தொண்டருக்கும் சொல்லி நாம் இங்கே இந்த மடத்திலேயே தங்குவோம் என்றார்கள். இந்த மடத்தில் இப்பொழுது 4 நாயன்மார்கள் தங்கியிருக்கிறார்கள். திருநீலநக்கர், சிறு தொண்டர், அந்த மடத்தை அமைத்த முருகனார், அங்கே வந்திருக்கிற திருஞான சம்பந்தர், இப்படி 4 பேரும் இங்கே தங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி அப்பருக்கு கிடைக்கிறது. அவர் அப்ப எங்க இருக்காருன்னா, அவர் திருவாரூரில் இருக்கிறார். திருவாரூரில் நடைபெற்ற திருவாதிரை திருவிழாவை கண்டு மகிழ்ந்து அங்கே திருவாரூரில் தங்கி இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு இந்த செய்தி வருகிறது, பூம்புகலூரில் இப்படி 4 அடியவர்கள் ஒன்றாக மடத்தில் தங்கியிருக்கிறார்கள். அப்ப நானும் அங்கே போய் அவர்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து திருநாவுக்கரசர் புறப்பட்டு வருகிறார். அந்த செய்தியோடு நம்ம இன்றைக்கு 2வது பகுதியை நிறுத்திக் கொள்வோம். 500 பாடல்கள் இப்பொழுது முடித்து விட்டோம். 1200 பாடல்கள் ஞானசம்பந்தருடைய வரலாறு. அதில் இன்றைக்கு நாம் பார்த்த 2வது பகுதி ஒரு 250 பாடல், முதல் பகுதி 250 பாடல், ஆக மொத்தம் 500 பாடல்கள் முடித்திருக்கிறோம். இப்பொழுது திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் 2வது முறையாக சந்திக்க போகிற சந்திப்பு இந்த புகலூர் முருகனார் திருமணத்தில் நடக்க போகிறது. இது ஏற்கனவே அப்பர் வரலாற்றில் இந்த 2வது சந்திப்பை சொல்லி இருக்கிறோம். அதுல நிறைய தலங்களுக்கு 2 பேரும் ஒன்னா போறாங்க. அதில் பல அற்புதங்களை அவர்கள் ஒன்றாக நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் இப்பொழுது மீண்டும் நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். அங்கே விரிவாக பார்த்தோம், இங்கே கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். இன்னொன்று, அங்கே அப்பர் பார்வையில் அந்த நிகழ்வுகள் எப்படி நடந்தன என்பதை பார்த்தோம். இங்கே சம்பந்தர் பார்வையில் அந்த நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றன என்பதை பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்த வாரம் அந்த சந்திப்பில் இருந்து தொடங்குவோம் என்று சொல்லி, இந்த வாரத்தில் நான் சொன்ன செய்திகளினுடைய அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். அந்த சொன்ன பதிகம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த திருப்பாச்சிலாசிரமத்துல வந்து அவங்க அந்த முயலகன்கிற வியாதிங்கிறது இப்போதைக்கு ஹிஸ்டீரியான்னு சொல்றது, அந்த வியாதி போக்குறதுக்காக பாடினது. அந்த அந்த பதிகம் துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க அப்படிங்கிற பதிகம். அங்க வந்து அந்த நடராஜர் வந்து அந்த கோயில்ல நடராஜர் கீழே முயலகன் இருக்க மாட்டேன். அந்த ஊர்ல மட்டும் மற்ற ஊர்ல எல்லாம் அவருடைய காலில் முயலகன் இருப்பான், அந்த ஊர்ல மட்டும் இருக்க மாட்டான். ஏன்னா அங்க இவர் பாடிய பதிகம் அவனை நீக்கிருச்சு. அதனால அதான் முயலகன் என்பதும் ஒரு அசுரன். அவன் வந்து நடராஜர் ஆடுகிற பொழுது தூக்கிய பாதம் போக ஊன்றிய பாதம் அவன் தலையில ஊன்றி இருக்கும், அவனுடைய உடல் மீது ஊன்றி இருக்கும். அந்த முயலகன் தான் இந்த நோயை உண்டாக்குகிறான்னு பொதுவான மக்களிடத்தில் நம்பிக்கை. அந்த முயலகனை நீக்க வேண்டும் என்று இவர் பாடினாரு. அந்த பாடலினுடைய விளைவு அந்த ஊர்ல அந்த சிலை இல்லை என்பது நல்ல செய்தி. நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், நீங்க இப்ப நினைவுபடுத்திட்டீங்க. வேற யாருக்கும் அண்ணன்ட்ட ஏதாவது கமெண்ட்ஸ் கேள்வி இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல போல. அப்ப அடுத்த வாரம் பாக்கலாம். அடுத்த வாரம் சந்திப்போனே. நன்றி. நன்றி.